வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுட்டி வில்லேஜ் டிவி. இங்கே உங்களுக்காக அழகான கிராமத்து கதைகள், மனதை தொடும் நீதி கதைகள், சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் குடும்ப கதைகள் காத்திருக்கின்றன. அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்தி சுட்டி வில்லேஜ் குடும்பத்தில் இணைந்திடுங்கள். வாங்க இன்றைய இனிய கதைக்குள் போகலாம். சில வீடுகளில் மாமியாரும் நாத்தனாரும் சேர்ந்து விட்டாலே போதும், அந்த வீட்டு மருமகளின் நிலைமை மிகவும் பரிதாபமாக மாறிவிடும். அப்படிதான் கார்த்திக்கின் வீட்டிலும் நடந்தது. ஒரு நாள் காலை மருமகள் கவிதா சமையலறையிலிருந்து காஃபி கப்புகளுடன் வரவேற்பறைக்கு வருகிறாள். அங்கே அமர்ந்திருந்த நாத்தனார் மலர்மதி காப்பியை ஒருவாய் குடித்துவிட்டு முகத்தை சுளித்தபடி, "என்ன அண்ணி இது? உங்க ஊர்ல காப்பின்னா இப்படித்தான் போடுவாங்களா? பாலே இல்ல, வெறும் தண்ணியா இருக்கு. அம்மா, நீங்க எப்படித்தான் இவ கை சமையல சாப்பிடுறீங்களோ?" என்று நையாண்டியாக கேட்கிறாள். உடனே மாமியார் மீனாட்சி அம்மாளும் தன் மகளுக்கு பரிந்து கொண்டு, "அவளுக்கு எங்கேம்மா நம்ம வீட்டு பக்குவம் தெரியும்? கிராமத்துல இருந்து வந்தவ, அவளுக்கு தெரிஞ்ச லட்சணம் அவ்வளவுதான். மலர், நீ கவலைப்படாது. உனக்கு வேணும்னா நான் தனியா நல்லா பால் ஊத்தி போட்டுத் தர்றேன்" என்று கவிதாவை குத்திக் காட்டுகிறார். கவிதாவோ பொறுமையாக, "அத்தை, அக்காவுக்கு திக்கா வேணும்னு எனக்கு தெரியாது. நாளையிலிருந்து கரெக்டா போட்டுடுறேன்" என்று கூறிவிட்டு நகர்கிறாள். ஆனால் மலர்மதியோ அலட்சியமாக, "நாளைக்கு என்ன, இன்னைக்கே சமையல ஒழுங்கா பண்ணுங்க. மத்தியானம் என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. பிரியாணி சூப்பரா இருக்கணும்" என்று கட்டளையிடுகிறாள். மதிய நேரம் கவிதா சமையலறையில் வியர்க்க விறுவிறுக்க கஷ்டப்பட்டு பிரியாணி செய்து கொண்டிருக்கிறாள். அவள் மசாலா அரைக்க வெளியே சென்ற சமயம் பார்த்து மீனாட்சி அம்மாளும் மலர்மதியும் நரித்தனமாக சமையலறைக்குள் நுழைகிறார்கள். மலர்மதி தன் தாயிடம், "அம்மா, இவ இன்னைக்கு பிரியாணி நல்லா செஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பேர் வாங்கிடக்கூடாதுமா? அப்புறம் அண்ணன் இவளுக்குதான் சப்போர்ட் பண்ணும்" என்று தூபம் போடுகிறாள். அதற்கு மீனாட்சி அம்மாளும் சளைக்காமல், "அதானே, இரு, நான் என்ன பண்றேன்னு பாரு" என்று கூறி அஞ்சரை பெட்டியில் இருந்த உப்பு பாக்கெட்டை எடுத்து பிரியாணி அண்டாவில் அள்ளித் கொட்டுகிறாள். அதை மலர்மதியும் கைத்தட்டி ரசிக்கிறாள். கார்த்திக் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்ததும் சாப்பாட்டு மேஜையில் அமர்கிறான். கவிதா ஆசையோடு பிரியாணியை பரிமாறுகிறாள். ஆனால் ஒரு வாய் சாப்பிட்ட உடனே கார்த்திக் முகத்தை சுளித்து காரமாக தண்ணீரை குடித்துவிட்டு, "என்ன கவிதா இது? வாயில வைக்கவே முடியல. உப்ப அள்ளி கொட்டியிருக்க. என்னாச்சு உனக்கு?" என்று கோபமாக கத்துகிறான். உடனே மலர்மதி நடுவில் புகுந்து, "பாத்தியா அண்ணா, நான் காலையில காஃபி சரியில்லைன்னு சொன்னதுக்கு இவ வேண்டுமென்றே பழிவாங்க இப்படி பண்ணிருக்கா. என் ஃப்ரெண்ட்ஸ் வேற வரப்போறாங்க. என் மானமே போச்சு" என்று நாடகம் ஆடுகிறாள். மீனாட்சி அம்மாளும், "கார்த்திக், இவளுக்கு நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னே எண்ணம். இவ வந்த நேரம்தான் என் மகளுக்கு இந்த வீட்ல நிம்மதி இல்லாம போச்சு" என்று பழியை போடுகிறார். கவிதா அதிர்ச்சியுடன், "கார்த்திக், நிஜமாவே நான் உப்புளவெல்லாம் கரெக்டா தான் போட்டேன். எனக்கே தெரியாம எப்படி இவ்வளவு உப்பு வந்ததுன்னு தெரியல" என்று கலங்குகிறாள். ஆனால் கார்த்திக்கோ, "கவிதா, சமையல் தப்பா போனா மன்னிப்பு கேட்கணும். அதை விட்டுட்டு பொய் சொல்றியா?" என்று அவளையே திட்டுகிறான். கவிதா கண்களில் கண்ணீருடன் சமையலறைக்குள் சென்று அழுகிறாள். அப்போது அங்கே இருக்கும் தண்ணீர் குடத்தை நகர்த்தும் போது அதன் கீழே மலர்மதியின் தங்கக் கம்மல் ஒன்று கிடப்பதை காண்கிறாள். கவிதாவுக்கு உடனே உண்மை புரிந்துவிடுகிறது. அவள் அந்த நகை கம்மலை எடுத்துக்கொண்டு நேராக வரவேற்பறைக்கு வந்து கம்பீரமான குரலில், "கார்த்திக், கொஞ்சம் இங்கே வாங்க" என்று அழைக்கிறாள். கார்த்திக் கோபமாக, "என்ன கவிதா, இன்னும் என்ன வாதாட போற?" என்று கேட்க, கவிதா அந்த மலர்மதியின் கம்மலை காட்டி, "மலர், இது உன் கம்மல்தானே? காலையில சமையலறை பக்கமே வரலைன்னு சொன்னியே, அப்புறம் எப்படி இந்த கம்மல் பிரியாணி அண்டாவுக்கு பக்கத்துல விழுந்தது?" என்று நேருக்கு நேராக கேட்கிறாள். இதை கேட்டதும் மலர்மதியும் மீனாட்சி அம்மாளும் முக விழுத்துப் போகிறார்கள். கவிதா விடாமல் மாமியாரை பார்த்து, "அத்தை, நீங்க என் மாமியார், இந்த வீட்டு மூத்தவர். ஆனா பெத்த மகளுக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்றதுக்காக மருமகளை கணவன் முன்னாடி அசிங்கப்படுத்த இப்படி ஒரு வேலைய செய்யலாமா? உங்க மகளுக்கு இன்னைக்கு பிறந்த வீடு. ஆனா நாளைக்கு அவளும் ஒரு வீட்டுக்கு மருமகளாதானே போகணும். அங்கே அவளுக்கு இப்படி நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா?" என்று நியாயத்தை கேட்கிறாள். உண்மையை உணர்ந்த கார்த்திக் அதிர்ச்சியடைந்து, "அம்மா, மலர், என்ன நடக்குது இங்கே? அப்போ கவிதா சமையல்ல வேணும்னே உப்பு போடலையா? நீங்கதான் செஞ்சீங்களா?" என்று கோபமாக கேட்கிறான். மலர்மதி, "அது அண்ணா வந்து" என்று தடுமாற, கார்த்திக் அவளை அடக்கி, "நிறுத்து மலர். நீ கல்யாணமாகி உன் வாழ்க்கைய பார்க்காம எப்ப பார்த்தாலும் என் குடும்பத்துல குசும்பு பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா, நீங்களும் அவளுக்கு புத்தி சொல்லாம இப்படி துணையா போறீங்களே. கவிதா இந்த வீட்டு மருமகள் மட்டும் இல்ல, என் மனைவி.
அவள அசிங்கப்படுத்தினா என்னை அசிங்கப்படுத்துற மாதிரி. இனிமே எங்க குடும்ப விஷயத்துல நீ தேவையில்லாம தலையிடாதே மலர் என்று எச்சரிக்கிறான். மீனாட்சி அம்மாள் தலை குனிந்து, கார்த்திக், அது ஏதோ தெரியாம என்று மழுப்ப முயல கவிதா கார்த்திக்கை தடுத்து, போதும் கார்த்திக், இன்னைக்கு நீங்க என் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும் என்று கூறிவிட்டு அத்தையும் நாத்தனாரையும் பார்த்து, உங்கள அவமானப்படுத்தணும்னு என் எண்ணம் இல்ல. ஆனா அமைதியா போற மருமகளை ஏமாளின்னு நினைச்சுடாதீங்க. இனிமேலாவது எல்லாரும் ஒன்னா வாழ பார்ப்போம் என்று பெருந்தன்மையுடன் பேசுகிறாள். கவிதாவின் இந்த சாதுரியத்தாலும் அன்பான பேச்சினாலும் மீனாட்சி அம்மாளும் மலர்மதியும் தங்களின் தவறை உணர்ந்து அமைதியாகிறார்கள். கார்த்திக் தன் மனைவியை பெருமையோடு பார்க்க அந்த குடும்பத்தில் நாத்தனார் மற்றும் மாமியாரின் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோன்ற அழகான கிராமத்து கதைகள், நீதி கதைகள் மற்றும் குடும்ப அனிமேஷன் கதைகள் பார்க்க எங்கள் சுட்டி வில்லேஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நான் உங்கள் குமுதா. மீண்டும் ஒரு அழகான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்.